சபையோர்களே, இந்நாள் நமக்கும் நம் பிரஜைகளுக்கும் சுபதினம். முகல் சாம்ராஜ்யத்திற்கு நம் குமாரன் ஷேக் சலீமை யுவராஜாவாக நியமிக்கிறோம். ஆனந்தமே என்னாலும் காணாத ஆனந்தமே. இது காதல் அன்பினாலே மயங்கும் ஜோடி, இது கனிந்த பருவத்தாலே நின்னும் ஜோதி. நானும் குடிப்பேன் என நினைக்குதுங்க உலகமே, ஒன்றும் நினைக்காதீர் இது பிரேமை மயக்கமே. நானும் குடிப்பேன் என நினைக்குதுங்க உலகமே. மையல் விழி காணது எழில் மோகன ரூபமே, விரக பசியோடும் வேண்டது சந்தோஷமே. மையல் விழி காணது எழில் மோகன ரூபமே, விரக பசியோடும் வேண்டது சந்தோஷமே. நீ ராஜா நான் ராணி வயாரனே, நீ ராஜா நான் ராணி வயாரனே. காவலேனோ கர்வம் தானோ இது காதலோ. நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே, ஒன்றும் நினைக்காதே பிரேமை மயக்கமே. அன்பரே உன் பிரேமையினால் ஆவேசமே, அதிலே காணும் அனுராகந்தான் ஆனந்தமே. அன்பரே உன் பிரேமையினால் ஆவேசமே, அதிலே காணும் அனுராகந்தான் ஆனந்தமே. நீ ராஜா நான் ராணி வயாரனே, நீ ராஜா நான் ராணி வயாரனே. காவலேனோ கர்வம் தானோ இது காதலோ. நானும் குடிப்பேன் என நினைக்குதுங்க உலகமே, ஒன்றும் நினைக்காதே பிரேமை மயக்கமே. உள்ளம் மாறாத புயலோடு மோதுதே, மெல்ல சுவை காண தேனோடு நினைந்தேங்குதே. உள்ளம் மாறாத புயலோடு மோதுதே, மெல்ல சுவை காண தேனோடு நினைந்தேங்குதே. நீ ராணி நான் ராஜா வயாரனே, நீ நான் ராஜா வயாரனே. காவலேனோ கர்வம் தானோ இது காதலோ. ராஜா சாஹிப், இந்த நீச்ச மகளை பிடித்து சிறையில் அடையுங்கள்.
என்ன ஷேக்கு? அனார்கலி அபராதி இல்லை, அவளை தண்டிக்கவே முடியாது. அது என்ன பேச்சு ஷேக்கு? அவள் மன்னிக்கத்தகாத மகாபராதம் செய்தாள். இல்லை அம்மா, அபராதம் செய்தது நானே. நம்ப வைத்து அவள் சர்வமும் எடுத்துக்கொண்டேன். ஷேக்கு, அம்மா, உண்மை உன்னிடம் ஒழிக்கவில்லை. அவளை மனதார பிரேமித்திடுகிறேன். அவளே என் ஆசை நாயகி. என்ன சொல்கிறாய்? ஆமாம்மா, அனார்கலியே என் பிராணன். அவள் இல்லாது போனால் நான் ஜீவித்திடேன். என்ன ஆனாலும் அவளை ரட்சிக்கணும். ஷேகு, நீ இப்போது பாத்தியதையே இல்லாதவனான சலீம் இல்லை, வரப்போகும் சாம்ராட்டாவாய். அனார்கலி அனாதை பெண், அவள் ஆசை விட்டு விடு. அது முடியாது. இந்த அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை விடுகிறேன், பட்டம் பதவி பட்டாட்டோபங்களை விடுகிறேன், அவசியமானால் என் பிராணனையே விடுகிறேன். ஆனால் அனார்கலியை மறக்க மாட்டேன். ஆவேசப்படாதே ஷேகு, அன்பெல்லாம் உன்மேல் வைத்து ஜீவித்திருக்கிறேன். உன் மூலம் அபூர்வ கீர்த்தி சம்பாதிக்கத்தான் கனவு காண்கிறேன். என் ஆசையை நிராசையாக்காதே. மகிபதி மனதை தெரியாதவனா நீ? அவர் ஆக்கிரகத்தையும் அனுகிரகத்தையும் எவராலும் தடுக்க முடியாது. உன் பிரேமையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அங்கீகரிக்காவிட்டால் ஷேக் அவருக்கு கிடையாது என்று சொல்லிவிடு. முகல் சாம்ராஜ்யத்திற்கு யுவராஜா இல்லை என்று சொல். முகல் சாம்ராஜ்யம். ஆத்திரப்படாதேடா, என் பேச்சை கேள். அம்மா, என் முடிவை ஆண்டவனால் மாற்ற முடியாது. ஷேகு, ஷேகு. மகாராணி ஆலம்பன தயவு செய்கிறார். மகிபதி, அனார்கலி. மகாராணி, அந்த சண்டாளியின் பெயர் எடுக்காதே. மன்னியுங்கள் மகிபதி, அவள் ஒன்றும் அறியாதவள். இல்லை மகாராணி, கோர சர்ப்பம். அவள் அமிர்த கானத்திலே ஆலகாலம். நிர்மல இதயம் என்று எண்ணினோம், துரோகம் நிறைந்து காண்கிறது. நாம் அநேக நாட்களாக உழைத்து ரத்த சேரால் கட்டி நிலைநாட்டியுள்ள சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டம் கொண்ட சதிகாரியே அவள். சாந்தமானவள் இல்லை. அவள் அபராதியாகலாம், ஆனால் நமக்கு அவள் மறக்க முடியாத மகோபகாரம் செய்திருக்கிறாள். அந்த ஏழையை மன்னியுங்கள். அது முடியாது. நம் ஆதரவை அளவு கடந்து பாவித்து நம் சட்டங்களை திரஸ்கரித்து மதுவானம் அறிந்து மகாசபையிலே பிரவேசிடுகிறதா? நம் கண் முன்னே மகாஜன சமூகத்திலே அச்சம் நாணம் இல்லாத யுவராஜாமன் சிருங்கார சேஷ்டைகள் செய்கிறதா? அழகு சௌந்தரியம் நாட்டிய கானத்தை ஆதாரமாக்கி யுவராஜாவை மயங்க வைத்து தானே மகாராணியாக வேண்டும் என்று எண்ணினால் பெரும் துரோகம் தானே. அத்துராச பேயை தண்டித்தே ஆக வேண்டும் மகாராணி. அப்படி சொல்லாதீர்கள் மகிபதி, என் முறையை கேளுங்கள். ஷேகு அவளை மனதார பிரேமிக்கிறான். அவள் இல்லாது போனால் ஜீவித்திடேன் என்று சொல்கிறான். மகாராணி, அந்த காமாந்தகனுக்காக நம் கீர்த்தியை மண்ணாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாயா? சட்டத்தை எடுத்தவர்கள் சமித்து சாம்ராஜ்யத்திற்கே பங்கம் தேட வேண்டுமா? ஷேக்கு சாமானிய பிரஜை இல்ல மகாராணி, முகல் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி. குலம், கற்பு, மேலான குணம், சமந்தஸ்தும் இல்லாத அந்த ஈனஜாதி பெண் சலீம் பட்டமகிழ்ச்சியாவதற்கு முடியாது. பிரஜைகள் சம்மதிக்க மாட்டார்கள், நாமும் ஏற்றுக்கொள்ளோம். மன்னியுங்கள் ஆலம்பனா, என்றும் வார்த்தைக்கு எதிர் நின்றதில்லை, எவரமும் கேட்டதில்லை. இன்றும் பாதங்கள் முன்னே கரங்கள் ஒன்று கூட்டி உன் தயா பிச்சையை யாசிக்கிறேன். அனார்கலியை தண்டித்தால் என்ன அனர்த்தங்கள் நடக்கிறதோ? ஷேகுவுக்கு அவசர புத்தி, என்ன கோரத்துக்கு துணிகிறானோ? என் ஒரே புத்திரனை, என் வரப்பிரசாதத்தை எனக்கு இல்லாமல் செய்யாதீர்கள் மகிபதி. என் முறையை நிராகரிக்காதீர்கள். மகாராணி, குமாரனுக்காக கடமையை அலட்சியம் செய்யும். பிரேமிக்காகவே நாம் புகழையும் விட்டு போன கைதி நான். பிரேமித்திட்ட பிரிய காதலை ரட்சிக்காத துர்பலவான். ஆத்மவஞ்சனை செய்து கொள்ளேன் அசீஸ். அப்பேதை குணத்தாளிடம் நிஜம் சொல்லி விடுகிறேன். என்னவானாலும் சரி, அவளை பார்த்தே தீர வேண்டும். அவசரப்படாதீங்க சர்க்கார், இது ஆவேசத்தா நடக்கிற வேலை இல்ல. யோசிக்கணும், ரொம்ப ஆலோசிக்கணும். என்னாலும் அவளை பார்க்கணும், அதுதானே ஜனானாக்குள்ள போற வழி சர்க்கார். எல்லோரும் போகிறபடியே இருங்க சர்க்கார். நாவக்காரன் கண்ணுல பட்டா உங்க ரகசியம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். ஆலம்பனாவை எதிர்த்துக்கிட்டா அனர்த்தம் தான் சர்க்கார். வேண்டாம் சர்க்கார், இப்ப என் பேச்ச கேளுங்களேன். உனக்கு தெரியாது அசீஸ், சிப்பா என்று சொல்லி நம்ப வைத்து அவளை மோசம் செய்தேன், அநியாயம் செய்தேன். என்ன குந்தி குமிரி போறாளோ, என்ன கோரத்துக்கு மனம் துணிகிறாளோ, ஒரு அபாயமும் நடக்காத முன் என் பிரேமப்பற்றுடரை அறிய வேண்டும், போயே தீர வேண்டும். ஐயோ ஐயோ, வேணாம் சர்க்கார், சர்க்கார், சர்க்கார்.
வேலை இருக்கிறது ஷாஜாதா? அது என்ன பேச்சனா? நீ இல்லாது போனால் எனக்கு இந்த உலகத்திலேயே வேலையில். நீயே என் வாழ்வு, என் பிராணன். என் தவறுகளை மன்னித்துக் கொள்ளனா? அப்பேச்சு என்றும் சொல்லாதீர்கள் யுவராஜா. அபராதம் செய்தது இவளே. நம்பி என் ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். மகா தவறனா? உன்னை மனதார பிரேமிக்கிறேன். பிரேமை ஆடின கபட நாடகம் போதும். அந்த பவித்திர சப்தத்தை கூட அபவித்திரம் செய்யாதீர்கள். அதுதானா? என் பேச்சை நம்பனா? நம்பி ஏன் சர்வமும் உம்மை கற்பணித்தேன். நித்திரை ஆகாரங்களை விட்டு உங்களுக்காக தவம் கிடந்தேன். எத்தனையோ வேதனைகள் அவமானங்கள் சகித்தேன். மாமூல் சிப்பா என்று என் உள்ளம் பறிகொடுத்தேன். உம் நிஜ ஸ்வரூபம் கண்ணாலே பார்த்து என் தவறை உணர்ந்தேன். நீங்களும் மகாராஜ புத்திரர், வரப்போகும் சக்கரவர்த்தி. இந்த பிச்சைக்காரிக்காகவும் வருங்காலத்தை பங்கம் செய்து கொள்ளாதீர்கள். போங்கள். அண்ணா, உன்னை வேணுமென்றே மோசம் செய்யவில்லை அண்ணா. உன் பிரேமைக்காகவே நிஜம் மறைத்து வைத்தேன். நான் எவரென்று தெரிந்து கொண்டால் சிநேகம் செய்யாயோ என்று சிப்பாயாக நடித்தேன். கோரி உன்னை மோசம் செய்யவில்லை அண்ணா. அல்லாஹ் சாட்சியாக சொல்லுகிறேன், இப்போக பாக்கியங்கள், இந்த ரத்ன மாணிக்கங்கள், இம்மகா சாம்ராஜ்யத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீதான் என் சாம்ராஜ்யம். உன் பிரேமையே எனக்கு பெரியதனம். உனக்காக என் சர்வமும் தியாகம் செய்கிறேன். என் பேச்சை நம்பனா? கர்ஜிக்கும் கோடை கால மேகங்கள் பெய்யாது மழை யுவராஜா. தமக்கு அந்த தைரியமும் தியாகமும் இருந்தால் அன்று நடுச்சபையில ஆலம்பனா வாக்கு தந்ததை மதித்து உன் பிரேமையை வெளியாக்கியிருப்பேன். உமக்கு சுயநலமே உருவான மோகமேதான் தியாக சின்னமான பிரேமை. பேச்சை நம்பி மோசம் போன காலம் தாண்டி விட்டது. என்னை தடுக்காதீர்கள். அண்ணா, இதுதானா? என் பேச்சை கேளாயா? என்னை போக விடுங்கள். சரி, போ. போவதற்கு முன் உண்மை பிரேமைக்கு உன் பிரியன் செய்யும் பலிதானத்தை உன் கண்ணாலே பார்த்து விட்டு செல். என் ஹிருதய ரத்தத்தையே நலங்காக உன் பாதங்களை அலங்கரித்துக் கொண்ட பிறகு போ. நீயே நடக்கும் பாதையிலே அந்த ரத்த பாத சுவடுகளை சித்தரித்து என் பரிசுத்த பிரேமைக்கு என்றுபடியா பிரேமை சின்னங்களை ஏற்படுத்தினா வருகிறேன். விடியும் வேலை வந்தது, போய் வருகிறேன். மீண்டும் ராத்திரிக்கு. சிப்பாய், அனார், சிப்பாய், அனார். வெண்ணிலவிலே யமுனா நதியே வினோதம். என்ன ஆனந்தம் தெரியுமா? வா போகலாம். என் பிரியனின் அனுராகம், ஆனந்தம். நான் எப்படி போனாலும் சரி, என் சுவாமி என் பிரேமை சந்தோஷத்தோடு இருந்தால் அதுவே போதும். சொன்ன வார்த்தை தவறாதே அனார்களே. நீயே உள்ளன்புடனே யுவராஜா தன்னை பிரேமித்தால், மனதார க்ஷேமம் கோரினால் நீ இந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடாது. நீ இருந்தால் அவரின் புகழுக்கே பங்கம். உடனே போய்விடு. போகிறேன். என் பிரியனுக்காக நான் எதுவும் செய்கிறேன். ஆனால் அவர் சம்பூர்ண ஆரோக்கியம் ஆகிடுவருக்கும் இருக்கிறதாக மகாராணிக்கு வார்த்தை தந்தேன்.
அதுவரைக்கும் இருந்து விட்டு போகிறேன் ராஜா சாஹிப். சரி. ஷேகு, உடல்நலம் சரியில்லாத போது மரியாதைகள் பார்க்க வேண்டியதில்லை. உட்கார். பூர்ண குணமடைந்ததாகவே எண்ணுகிறேன். ஆமாம் ஜஹாம்பனா, சுகர் அல்ஹம்துலில்லாஹ். அபுல் பசுல்ஜி, நம் அம்சம் நிலைக்க வைத்த அனார்கலிக்கு சன்மானம் செய்ய நினைக்கிறோம். ஷீஷ்மாலில் நாட்டிய கான வினோதங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். கஜானாவை திறப்பித்து தான தர்மங்கள் விரிவாக செய்யுங்கள். சாம்ராஜ்யம் முழுவதும் மகோத்சவங்கள் நடப்பியுங்கள். ஒத்தாஜி, மதன மனோகர சுந்தர நாரி, மதுரை இதழ் மலர் அழகினை கோரி, மயங்கிடுவார் எழில் ராஜவசீகரி, நாட்டிய சிங்காரி, அனார்கலி அனார்கலி அனார்கலி. வாஹ் வாஹ். ராஜசேகராயன் மேல் மோடி செய்யலாகுமா, ராஜதந்திரி நீயடா, ராஜசேகராயன் மேல் மோடி செய்யலாகுமா, ராஜதந்திரி நீயடா. ராஜசேகரா ராஜசேகராயன் மேல் மோடி செய்யலாகுமா, ராஜதந்திரி நீயடா, ராஜசேகரா. மனதில் உருவம் காணுதே, மமதை பார்வை மோதுதே, மனதில் உருவம் காணுதே, மமதை பார்வை மோதுதே, மதுவின் மலரை பாரடா, மௌனமாகுமா, ராஜசேகராயன் மேல் மோடி செய்யலாகுமா, ராஜதந்திரி நீயடா, ராஜசேகரா.
ஆவல் தீர கேளடா வீணில் ஜால மேலடா ஆவல் தீர கேளடா வீணில் ஜால மேலடா அருகில் வாடா அருகில் வாடா ஆசிராடா சபாஷ் பெண்ணே சபாஷ். அப்சரசுகள் அதிலோக சுந்தரத்தோடு அபிநயிக்கிறார்கள் என்று கேட்டோம். இந்நாள் நம் கண்களாலே பார்த்தோம். போகுவா அனார்கலி, நம் சமூகத்திற்கு வா. உன் கலா பெருமைக்கு நம் சந்தோஷபூர்வ வெகுமானம். நாற்கலி, இன்றையிலிருந்து உன்னை நம் ஆஸ்தான நர்த்தகியாக நியமிக்கிறோம். சபையோர்களே, ஒரு பாவமறியாத இந்த அனார்கலியை நம் சாம்ராஜ்யத்திலேயே பெரும் பணக்காரர் எவரோ பிரேமித்ததாக நடித்து இவள் இருதயத்தை அபகரித்து மறைந்ததாக கேட்டோம். அவர் இந்த தர்பாரில் இருந்தால் நிர்பயத்தோடு நம் சமூகத்திற்கு வந்து இவளை மணந்து கொள்ளும்படி கோருகிறோம். விசாரப்படாத பெண்ணே, உன் பிரிய நம் சாம்ராஜ்யத்திலே எங்கிருந்தாலும் சரி வரும்படி செய்வோம். உன்னை சந்தோஷப்படுத்துகிறோம். நாதிரா, நாதிரா, கொஞ்ச நேரமுன் கலகலவென்று இருந்தாய். இதற்குள் என்ன நடந்ததம்மா? எதற்கம்மா நீ குமரி அழுகிறாய்? அம்மா, அம்மா, இது என்னம்மா கண்ணி? உன் நாட்டிய கலா புகழுக்கு இந்துஸ்தானம் எல்லாம் சந்தோஷப்பட்டார், நீயோ கண்ணீர் விடுகிறாய் அம்மா. அதுதான் அம்மா, உலகத்துக்கு ஒளியளித்திடும் தீபத்திற்கு இருள்தான் கதியாகும். என் ஜீவிதம் கண்ணீராக போனதே அம்மா. அது என்ன வார்த்தை கண்ணே? உனக்கு தெரியாதம்மா, எனக்கு இந்த அந்தப்புரத்தில் ஒரே வேதனை தான், சாந்தி இல்லை. இங்கிருந்து வெளியே போகலாம். எங்கதான் போகிறதம்மா? எங்கே ஆனாலும் சரி, நம்மை தெரியாத நாட்டிற்கு மனக்கொதிப்போடு இங்கே சுகித்திடுதலை காட்டிலும் விசால உலகந்த நிலை பிச்சை எடுத்து பிழைக்கலாம். வார்த்தை சொல்லாதேம்மா. ஆலம்பன அனுகிரகத்தால் நன்றாக ஜீவிக்கிறோம். அல்லாஹ் கூட நல்லது செய்தால் உன் பிரியன் உன்னை வேண்டிக் கொண்டு வருவான். இல்லை அம்மா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இந்த மகள் என் மட்டும் சிறையேதான், சந்தோஷ தரும் இடமில்லை. அந்த சுந்தரகன் எனக்கு சொந்த மகளாச்சு. அவசரப்படாதீங்க சர்க்கார்.
வழி கிடைச்சா தவறாம சொந்தம் தான். கிடைச்சாச்சு சர்க்கார், கிடைச்சாச்சு. என்னவது? சோபியா. அது எதற்கு? அதுக்கு தான் சர்க்கார். ஆலோசிக்கணும். புருஷர்கள் ஆட்டம் செல்லாத இடத்தில் மாதர்கள் மூலம் ஆடலாம் என்றார். அந்த மகாலுக்குள் சோபியா தைரியத்தோடு போகவும் முடியும், வரவும் முடியும். அவளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால அவளையே தூது போகும்படி செய்துட்டா. ஷபாஷ் அஜீஸ், ஷபாஷ். இப்போதெல்லாம் முன்மொழியும் கொஞ்சம் வேலை செய்கிறது. நாளை அர்த்தராத்திரி இங்கே என்னை சந்திக்கும்படி அனாருக்கு சோபியாவிடம் சொல்லி அனுப்பு. ஜி சர்க்கார். சோபியா, யாரு சோபியா? தேடி போற கொடி கால்ல சுத்துதடி. ராஜா காரியம் நம்ம மேல விழுந்தாச்சு. காரியம் கைகூடிட்டால் நாம பிடிச்ச மாதிரியே யோகம். சகஜாவா உங்ககிட்ட என்னையே சொல்ல சொன்னார். நாளைக்கு ராத்திரி என்னாலும் சரி அனார்கலிய பார்த்தாகணுமா. இந்த உத்தியானத்துல இங்கேயே இவ்விதமே காத்திருப்பாராம். தவறாம வரும்படி சொல்லமா. இது ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாதுமா. ஜாக்கிரதை. சோபியா, யாரு சோபியா? சோபியா, அனார்கலியை தவறாமல் அனுப்பணும். உன் உபகாரம் மறக்க மாட்டேன். உன்னையே நம்பிக்கொண்டு எதிர்பார்க்கிறேன். தங்கள் கட்டளை நிறைவேற்றதானே நாங்கள் இருக்கிறோம். சொன்ன வேலைக்கு அவள் உங்கள் பக்கத்தில் இல்லாத போனால் என் தலையை எடுத்து விடுங்கள் சர்க்கார். ஷபாஷ். आय मेरा दिल சோபியா, நீயா? நானே அஜீஸ். ஏன், எதற்கு நீ கலவரப்படுகிறாய்? ஒண்ணும் இல்ல. போனே போனே. அரே அல்லா, மாட்டிக்கிட்டான். அஜீஸ் சரியா மாட்டிக்கிட்டான். விடக்கூடாது. எதுக்கும் பழி வாங்கணும். பேகம் சாகேபா, பேகம் சாகேபா, பேகம் சாகேபா. என்ன ரஜியா, என்னவாயிற்று? நினைச்சதே ஆச்சு. கதை அதிக தூரம் போயாச்சு. யுவராஜா என்ன செய்தார்? சீக்கிரம் சொல். அந்த பிச்சைக்காரியோடு கொஞ்சுகிறாரா? இல்லம்மா. இந்த பேச்சு சொல்வதற்கு தானே இத்தனை ஆர்ப்பாட்டம். தீர விசாரிக்காது திட்டி விட்டார். நான் என்ன சொல்வதம்மா? அவளோடு கொஞ்சி குலாவத்தான் போனார். ஆனால் மகள் சுற்றி ராஜ வீரர்கள் காவல் காக்கிறார்களாம். அத்தோடு ஒரேடியா நடுங்கி போய் அஜீஸை தூது போகும்படி சொன்னார். என்னவென்று? மறுநாள் ராத்திரிக்கு என்ன ஆனாலும் சரி நந்தவனத்தில் சந்திக்கும்படி. அந்த பைத்தியக்காரன் இருட்டிலே நானே சோபியா என்றேனே என் கவிதை உரைத்தான். பாத்தீங்களாமா என்ன போங்காலமோ. காண்போம் ராத்திரி. அஜீஸ். ஜி சர்க்கார். இது என்னப்பா வேஷம்? அவசியம் இல்லாத அஜீஸ் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். நிதானியங்கள் உமக்கு எல்லாம் தெரியும். வாங்க சர்க்கார். மன்னியுங்கள் ஷஹஜாதா. அநேக நாட்களாக இந்த அவகாசத்திற்கு எதிர்நோக்கியுள்ளு. தங்களுக்காகவே இந்த அழகை எவ்வளவு நம்பி ஜீவிக்கிறேன். என் பிரேமை நிராகரிக்காதீர்கள் சர்க்கார், அங்கீகரிங்கள். பத்மாஷ், நீயே வா. வெட்கமில்லாத இங்கே காவல் காக்கிறாயா? உன் நாடகம் எனக்கு தெரியாது என்ற எண்ணமா? சொல்லிவிடு. உன் எஜமான் எங்கிருக்கிறான்னு சொல்லிவிடு.
இந்த தாசியோடு கொஞ்சுகிறானா? பேச்சு நிதானமா இருக்கட்டும் குல்லார். உன் வாழ்க்கை எனக்கு தெரியாது. பிரபுவின் சன்னிதிலே கச்சை கட்டி தைத்த காடும் உன்னை காட்டிலும் அவள் கெட்டவில்லை. சகஜாதா பிரேமைக்கு பாத்திரமாவதற்கு உனக்குள்ள அருகதை அவளுக்கும் உண்டு. அதற்கே இவ்வித தரகு வேலைக்கு துணிந்து விட்டாய் அஜீஸ். அதற்காகவே உன் எஜமான பிச்சைக்காரிக்காகவே பரத வைக்கிறானா? ராஜ மரியாதையை காட்டிலே பறக்க செய்து ரகசியமாக இங்க ராசக்கிரீடை நடத்துகிறானா? காண்பிக்கிறேன். அந்த பிச்சைக்காரிக்கும் எனக்கும் உள்ள பேதம் காண்பிக்கிறேன். பாதுஷா அவர்கள் சமூகத்திலே எல்லோரும் மானத்தையும் வாங்குகிறேன். எம்மானத்தையே வாங்குகிறாயா? வெட்கமில்லை? உன் துராசைக்கு அந்த பேரை குணத்தாளை பலி செய்கிறாயா? உனக்கு அவள் பேரை ஸ்மரிக்க கூட அருகதி இல்லை. உன் பிரேமை, உன் அழகு அவள் பாலடிக்கும் ஈடாகாது. சகஜாதா, என்னை அவமானம் செய்யாதீர்கள். என் பிரேமையை நிராகரிக்காதீர்கள். விளைவை ஆலோசியுங்கள். அவமானிக்கப்பட்ட ஸ்ரீ பெரும் புலியை காட்டிலும் பயங்கரமானவள், தெரிந்ததா? உன் பயமுறுத்தலுக்கு நான் நடுங்குவதாக எண்ணமா? சக்கரவர்த்தியிடம் குற்றம் சொல்வதற்கு முன் உன் பிராணனை எடுத்து விடுகிறேன். நில். உயிரோடு விட மாட்டேன். வா. சகஜாதா, சகஜாதா, என்னை கொல்வீரா? கொன்றும் ரகசியம் தெரியாத மறைக்க எண்ணந்தானே? என் ரத்தத்தாலும் களங்கத்தை மூடி வைக்க நினைக்கிறீரா? உம்மால் முடியாது. இது உமது சாம்ராஜ்யம் இல்லை. அநியாயம் சகிக்காத அக்பர் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம். விடுங்கள். நீங்கள் கொலை செய்கிறதா? கதர்வேன், அலர்வேன். உன் துராசைக்கும் அகங்காரத்திற்கும் முடிவு இதுவேதான். ஷாஜாதா, ஷாஜாதா, என்ன இந்த அநியாயம்? ஒரு ஸ்திரீயை இழிவுபடுத்துகிறீரா? அண்ணா, இவள் ஸ்திரீ இல்லை, காண்டாமிருகம். இவள் உயிரோடு இருந்தால் உனக்கு சுகமில்லை. தடுக்காதே. மன்னி, என் சுகத்திற்காக இதரர்களை துக்கப்படுத்துவதா? என் பிராணத்திற்கு பிறர் பிராணனை பலி செய்வதா? முடியாது. இவளை விட்டு விடுங்கள். உனக்கு தெரியாதனா? இந்த சுந்தர தேகத்திலே எத்தனை விஷம் உள்ளதோ தெரியாது. இந்த ராட்சசி பிரேமிக்கிறாளாம். அங்கீகரிக்காது போனால் ஆலம்பனாவிடம் பிரார்த்திக்கிறாளாம். இப்பாதைக்கு இறங்காதே. அப்புறம் செல். முடியாது. அவள் மேல் கையப்பட்டால் என்னை கொன்றது போல். அண்ணா, ஆவேசப்படாதீர்கள் ஷாஜாதா. பிரேமை என்றும் பலி கோராது. பிரேமையின் பலம் தியாகமேதான், கோபமில்லை. உன் ஆக்ரகத்தை அனுராகமாக மாற்றிக்கொள். உன் ஜன்மம் புனிதம் பெறும். மன்னித்துக் கொள்ள நான் இவ்வளவு மேலானவள் என்று தெரிந்து கொள்ளாது போனேன். உன்னோடு போட்டியிட்டு என்னை நானே அவமானித்துக் கொண்டேன். அறிவில்லாத உங்களை பற்றி என்னென்னமோ சொன்னேன். மன்னியுங்கள் சகஜதா. நீயே பார் கொள்ளார். அவளுக்கும் உனக்கும் பேதம். அவள் அமிர்த பாண்டம், நீயோ விஷப்பிண்டம். இனிமேல் அவர் புரிஞ்சுக்கிட்டு அடக்கத்தோடு இரு. போ. இந்த பக்கம். மேல் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இனியே நம் பிரேமிக்கு எவ்வித தடையும் இச்சுவார்த்தை சொல்வதற்கே உன்னை வரவழைத்தேன். நிஜம்தானா ஷாஜாதா? ஆலம்பனா பிரேமியை அங்கீகரித்தாரா? தவறாமல் அங்கீகரிக்கிறார். நான் சொன்னபடி நீ செய்தால் என்ன செய்ய வேண்டும்? நாட்டியம். நாட்டியமா? ஆமாமண்ணா. சக்கரவர்த்தி எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அந்நாள் சாம்ராஜ்யம் எல்லாம் மகோத்சவங்கள் நடக்கும். தர்பாரிலே என் அண்ணார் ஜெகன்மோகனத்தோடு நாட்டியமாடும். ஆடினார் சக்கரவர்த்தி மயங்கியே போவார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போது நீ என்ன கேட்கணும் தெரிந்ததா? அனார்முகங்கள் இல்லை, என்னாலும் மாற்ற முடியா ஆசையல், இணை பிரிக்க முடியா தாம்பத்திய வாழ்வு. அது சரி. ஆலம்பனா அந்த வரம் தருகிறாரா? தருவார். முழு மனதோடு தருவார். கலாபிமானத்தால் இதயம் பரவசமான போது அவர் எதை வேண்டினாலும் தந்திடுவார். அன்றிலிருந்து புது வசந்தம் தரும். திவ்யானந்தமே நம் வாழ்க்கை. அந்த அபூர்வ வசந்தம் தரும் இந்த சோஃபியா, வாழ்நாள் முழுதும் சேவை செய்தாலும் உன் உதவிக்கு ஈடு செய்ய நான் நாற்களி. அன்றும் நீ வந்து பிடிக்காது போனால் இந்த குல்நார் என்னவாகி இருப்பாளோ? எல்லாம் ஆண்டவன் அனுகிரகமே தவிர நான் செய்தது ஒன்றும் இல்லை குல்நார். தர்பாருக்கு தானே நீ போகிறாய்? ஆமாம், இன்று பிரியத்தோடு இருவரும் கலந்து போகலாம் என்று இங்கே வந்தேன். அதற்கு என்ன? இன்று இருவரும் கலந்து நாட்டியமாடலாம் குல்நார். வேண்டாம் நாற்களி. இந்நாள் மகோத்சவம் எல்லாம் உன் மூலம்தான் விளங்கி போக வேண்டும். உன் அழகிற்கு, உன் நாட்டிய சௌந்தரியத்திற்கு சார்வபௌமர் யுவராஜா பரவசமாகி விட வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்ளணும். என் ஆசையை தீர்த்து கொள்ளத்தான் உன்னை அலங்கரித்து அழைத்து போக வந்தேன். இதோமா இருக்குல்ல. பலகாரங்கள் இல்லாத பானங்கள் மட்டும்தானா சோஃபியா? போய் கொண்டு வா.
இளவரசாக இருக்கிறாய் அனார்கலி. இந்த ஹாரம் அணிந்து கொண்டால் இன்னும் அழகாக இருப்பாய். வேண்டாம் குல்நாத், உன் கழுத்து அழகாக இருக்காது. பரவாயில்லை, உன்னை பார்த்து ஆனந்தம் கொள்வதே இன்று என் ஆசை. அதோ கேளு, மங்களவாதி ஆரவாரம். சாரோபமர் தர்பாருக்கு வருகிறார் என்று நினைக்கிறேன். போகலாம் அனார்கலி. பலகாரம் செய்து போகலாம் குல்நாத். வேண்டாம், நேரமாகிவிடும். பானங்கள் போதும். சபையோர்களே, இந்நாள் நமக்கும் நம் பிரஜைகளுக்கும் சுபதினம். முகல் சாம்ராஜ்யத்திற்கு நம் குமாரன் ஷேக் சலீமை யுவராஜாவாக நியமிக்கிறோம். ஆனந்தமே என்னாலும் காணாத ஆனந்தமே. இது காதல் அன்பினாலே மயங்கும் ஜோடி, இது கனிந்த பருவத்தாலே நின்னும் ஜோதி. நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே, ஒன்றும் நினைக்காதீர் இது பிரேமை மயக்கமே. நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே. மையல் விழி காணது எழில் மோகன ரூபமே, விரக பசியோடும் வேண்டது சந்தோஷமே. மையல் விழி காணது எழில் மோகன ரூபமே, விரக பசியோடும் வேண்டது சந்தோஷமே. நீ ராஜா நான் ராணி வயாரனே, நீ ராஜா நான் ராணி வயாரனே. காவலேனோ கர்வம் தானோ இது காதலோ. நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே, ஒன்றும் நினைக்காதே பிரேமை மயக்கமே. அன்பரே உன் பிரேமையினால் ஆவேசமே, அதிலே காணும் அனுராகந்தான் ஆனந்தமே. அன்பரே உன் பிரேமையினால் ஆவேசமே, அதிலே காணும் அனுராகந்தான் ஆனந்தமே. நீ ராஜா நான் ராணி வயாரனே, நீ ராஜா நான் ராணி வயாரனே. காவலேனோ கர்வம் தானோ இது காதலோ. நானும் குடித்தேன் என நினைக்குதுங்க உலகமே, ஒன்றும் நினைக்காதே பிரேமை மயக்கமே. உள்ளம் மாறாத புயலோடு மோதுதே, மெல்ல சுவை காண தேனோடு நினைந்தேங்குதே.
பருவம் தானோ இது காதலோ. ராஜா சாஹிப், இந்த நீச்ச மகளை பிடித்து சிறையில் அடையுங்கள். அம்மா, என்ன ஷேக்கு? அனார்கலி அபராதி இல்லை, அவளை தண்டிக்கவே முடியாது. அது என்ன பேச்சு ஷேக்கு? அவள் மன்னிக்கத்தகாத மகாபராதம் செய்தாள். இல்லை அம்மா, அபராதம் செய்தது நானே. நம்ப வைத்து அவள் சர்வமும் எடுத்துக்கொண்டேன். ஷேக்கு, அம்மா, உண்மை உன்னிடம் ஒழிக்கவில்லை. அவளை மனதார பிரேமித்திடுகிறேன். அவளே என் ஆசை நாயகி. என்ன சொல்கிறாய்? ஆமாம்மா, அனார்கலியே என் பிராணன். அவள் இல்லாது போனால் நான் ஜீவித்திடேன். என்ன ஆனாலும் அவளை ரட்சிக்கணும். ஷேக்கு, நீ இப்போது பாத்தியதையே இல்லாதவனான சலீம் இல்லை, வரப்போகும் சாம்ராட்டாவாய். அனார்கலி அனாதை பெண், அவள் ஆசை விட்டு விடு. அது முடியாது. இந்த அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை விடுகிறேன், பட்டம் பதவி பட்டாட்டோபங்களை விடுகிறேன், அவசியமானால் என் பிராணனையே விடுகிறேன். ஆனால் அனார்கலியை மறக்க மாட்டேன். ஆவேசப்படாதே ஷேக்கு, அன்பெல்லாம் உன்மேல் வைத்து ஜீவித்திருக்கிறேன். உன் மூலம் அபூர்வ கீர்த்தி சம்பாதிக்கத்தான் கனவு காண்கிறேன். என் ஆசையை நிராசையாக்காதே. மகிபதி மனதை தெரியாதவனா நீ? அவர் ஆக்கிரகத்தையும் அனுகிரகத்தையும் எவராலும் தடுக்க முடியாது. உன் பிரேமையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அங்கீகரிக்காவிட்டால் ஷேக் அவருக்கு கிடையாது என்று சொல்லிவிடு. முகல் சாம்ராஜ்யத்திற்கு யுவராஜா இல்லை என்று சொல். முகல் சாம்ராஜ்யம். ஆத்திரப்படாதேடா, என் பேச்சை கேள். அம்மா, என் முடிவை ஆண்டவனாலும் மாற்ற முடியாது. ஷேகு, ஷேகு. மகாராணி ஆலம்பன தயவு செய்கிறார். மகிபதி, அனார்கலி. மகாராணி, அந்த சண்டாளியின் பெயர் எடுக்காதே. மன்னியுங்கள் மகிபதி, அவள் ஒன்றும் அறியாதவள். இல்லை மகாராணி, கோர சர்ப்பம். அவள் அமிர்த காலத்திலே ஆலகாலம். நிர்மல இதயம் என்று எண்ணினோம், துரோகம் நிறைந்து காண்கிறது. நாம் அநேக நாட்களாக உழைத்து ரத்த சேரால் கட்டி நிலைநாட்டியுள்ள சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டம் கொண்ட சதிகாரி அவள். சாந்தமானவள் இல்லை. அவள் அபராதியாகலாம், ஆனால் நமக்கு அவள் மறக்க முடியாத மகோபகாரம் செய்திருக்கிறாள். அந்த ஏழையை மன்னியுங்கள். அது முடியாது. நம் ஆதரவை அளவடந்து பாவித்து, நம் சட்டங்களை திரஸ்கரித்து, மதுவானம் அறிந்து மகாசபையிலே பிரவேசித்திடுகிறதா? நம் கண்முன்னே மகாஜன சமூகத்திலே அச்சம் நாணம் இல்லாத யுவராஜாமன் சிருங்கார சேஷ்டைகள் செய்கிறதா? அழகு சௌந்தரியம் நாட்டிகானத்தை ஆதாரமாக்கி யுவராஜாவை மயங்க வைத்து தானே மகாராணியாக வேண்டும் என்று எண்ணினால் பெரும் துரோகம் தானே. அத்துராச பேயை தண்டித்தே ஆக வேண்டும் மகாராணி. அப்படி சொல்லாதீர்கள் மகிபதி, என் முறையை கேளுங்கள். ஷேகு அவளை மனதார பிரேமிக்கிறான். அவள் இல்லாது போனால் ஜீவித்திடேன் என்று சொல்கிறான். மகாராணி, அந்த காமாந்தகனுக்காக நம் கீர்த்தியை மண்ணாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாயா? சட்டத்தை எடுத்தவர்கள் சமித்து சாம்ராஜ்யத்துக்கே பங்கம் தேட வேண்டுமா? ஷேக்கு சாமானிய பிரஜை இல்ல மகாராணி, முகல் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி. குலம், கற்பு, மேலான குணம், சமந்தஸ்தும் இல்லாத அந்த ஈனஜாதி பெண் சலீம் பட்டமகிழ்ச்சியாவதற்கு முடியாது. பிரஜைகள் சம்மதிக்க மாட்டார்கள், நாமும் ஏற்றுக்கொள்ளோம். மன்னியுங்கள் ஆலம்பனா, என்றும் வார்த்தைக்கு எதிர் நின்றதில்லை, எவரமும் கேட்டதில்லை. இன்றும் பாதங்கள் முன்னே கரங்கள் ஒன்று கூட்டி உன் தயா பிச்சையை யாசிக்கிறேன். அனார்கலியை தண்டித்தால் என்ன அனர்த்தங்கள் நடக்கிறதோ? ஷேகுவுக்கு அவசர புத்தி, என்ன கோரத்துக்கு துணிகிறானோ? என் ஒரே புத்திரனை, என் வரப்பிரசாதத்தை எனக்கு இல்லாமல் செய்யாதீர்கள் மகிபதி. என் முறையை நிராகரிக்காதீர்கள். மகாராணி, குமாரனுக்காக கடமையை அலட்சியம் செய்யும். பிரேமிக்காகவே நாம் புகழையும் விட்டு போன கைதி நான். பிரேமித்திட்ட பிரிய காதை ரட்சிக்காத துர்பலவான். ஆத்மவஞ்சனை செய்து கொள்ளேன் அசீஸ். அப்பேதை குணத்தாளிடம் நிஜம் சொல்லி விடுகிறேன். என்னவானாலும் சரி, அவளை பார்த்தே தீர வேண்டும். அவசரப்படாதீங்க சர்க்கார், இது ஆவேசத்தான் நடக்கிற வேலை இல்ல. யோசிக்கணும், ரொம்ப ஆலோசிக்கணும். என்னாலும் அவளை பார்க்கணும், அதுதானே?
ஜனானாக்குள்ள போற வழி சர்க்கார். எல்லோரும் போகிறபடியே. இருங்க சர்க்கார். நவக்காரன் கண்ணில் பட்டா உங்க ரகசியம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். ஆலம்பனாவை ஏத்துக்கிட்டா அனர்த்தம் தான் சர்க்கார். வேண்டாம் சர்க்கார், இப்ப என் பேச்ச கேளுங்களேன். உனக்கு தெரியாத அசீஸ், சிப்பாய் என்று சொல்லி நம்ப வைத்து அவளை மோசம் செய்தேன், அநியாயம் செய்தேன். என்ன குந்தி குமிரி போகிறாளோ, என்ன கோரத்துக்கு மனம் துணிகிறாளோ, ஒரு அபாயமும் நடக்காத முன் என் பிரேமப்பற்றுடரை அடைய வேண்டும், போயே தீர வேண்டும். ஐயோ ஐயோ வேணாம் சர்க்கார், சர்க்கார் சர்க்கார். என்ன வேலை இருக்கிறது ஷாஜாதா? அது என்ன பேச்சனா? நீ இல்லாது போனால் எனக்கு இந்த உலகத்திலேயே வேலையில்லை. நீயே என் வாழ்வு, என் பிராணன். என் தவறுகளை மன்னித்துக் கொள்ளனா? அப்பேச்சின் என்றும் சொல்லாதீர்கள் யுவராஜா. அபராதம் செய்தது இவளே. நம்பி என் ஜீவிதம் நாசம் செய்து கொண்டேன். மகா தவறனா? உன்னை மனதார பிரமிக்கிறேன். பிரேமே, ஆடின கபட நாடகம் போதும். அந்த பவித்திர சப்தத்தை கூட அபவித்திரம் செய்யாதீர்கள். அதுதானா என் பேச்சை நம்பனா? நம்பி என் சர்வமும் கற்பணித்தேன். நித்திரை ஆகாரங்களை விட்டு உங்களுக்காக தவம் கிடந்தேன். எத்தனையோ வேதனைகள் அவமானங்கள் சகித்தேன். மாமூல் சிப்பாய் என்று என் உள்ளம் பறிகொடுத்தேன். நிஜ ஸ்வரூபம் கண்ணாலே பார்த்து என் தவறை உணர்ந்தேன். நீங்களும் மகாராஜ புத்திரர், வரப்போகும் சக்கரவர்த்தி. இந்த பிச்சைக்காரிக்காகவும் வருங்காலத்தை பங்கம் செய்து கொள்ளாதீர்கள். போங்கள். அண்ணா, உன்னை வேணுமென்றே மோசம் செய்யவில்லை அண்ணா. உன் பிரேமைக்காகவே நிஜம் மறைத்து வைத்தேன். நான் எவரென்று தெரிந்து கொண்டால் சிநேகம் செய்யாயோ என்று சிப்பாயாக நடித்தேன். கோரி உன்னை மோசம் செய்யவில்லை அண்ணா. அல்லாஹ் சாட்சியாக சொல்லுகிறேன், இப்போக பாக்கியங்கள், இந்த ரத்ன மாணிக்கங்கள், இம்மகா சாம்ராஜ்யத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீதான் என் சாம்ராஜ்யம். உன் பிரேமையே எனக்கு பெரிய தனம். உனக்காக என் சர்வமும் தியாகம் செய்கிறேன். என் பேச்சை நம்பனா? கர்ஜிக்கும் கோடை கால மேகங்கள் பெய்யாது மழை யுவராஜா. தமக்கு அந்த தைரியமும் தியாகமும் இருந்தால் அன்று நடுச்சபையிலே ஆலம்பனா வாக்கு தந்ததை மதித்து உன் பிரேமையை வெளியாக்கியிருப்பேன். உமக்கு சுயநலமே உருவான மோகமே தான் தியாக சின்னமான பிரேமை. பேச்சை நம்பி மோசம் போன காலம் தாண்டி விட்டது. என்னை தடுக்காதீர்கள். அண்ணா, இதுதானா என் பேச்சை கேளாயா? என்னை போக விடுங்கள். சரி, போ. போவதற்கு முன் உண்மை பிரேமைக்கு உன் பிரியன் செய்யும் பலிதானத்தை உன் கண்ணாலே பார்த்து விட்டு செல். என் ஹிருதய ரத்தத்தையே நலங்காக உன் பாதங்களை அலங்கரித்துக் கொண்ட பிறகு போ. நீயே நடக்கும் பாதையிலே அந்த ரத்த பாத சுவடுகளை சித்தரித்து என் பரிசுத்த பிரேமைக்கு என்றுபடி பிரேமை சின்னங்களை ஏற்படுத்தினா வருகிறேன். மீண்டும்